ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு 12 நிமிஷம் ஒரு வீடியோ லென்த் போயிருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சரி கீழே ஒரு டீ பிரேக் குடிக்கலான்னு வந்தோம். வந்து சரி வீடியோ எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்து பார்க்குறேன், வாய்ஸ் வரல. வணக்கம், நான் உங்கள் மாரியம்மன் சிந்தையில். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் விளாக் போடுன்னு கேட்டிருந்தாரு. அது வந்து லாரி விளாக் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் என்ன விளாக் போட போகிறேன்னா, முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலில் சும்மா ஃப்ரீயாக இருந்தோம்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டு டேங்கில் ரொம்ப டஸ்ட்டுங்க, ரொம்ப பாசமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே வாட்டர் வாஷ், கரண்ட் லைன் இதெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேனில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு வேறு எதுவும் வழியே இல்லை. என்ன பண்ணுறோன்னா, இந்த மெயின் லைனை பிடிங்கி விட போகிறோம். பிடிங்கி விட்டு மொல்லக்கில்ல தண்ணி ஒரு 1/4 டேங்க் பக்கமாக இருக்குது. டஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிய வந்து பாருங்க. பாருங்க இவ்வளோ பாசம் இவ்வளோ பாசம் ஆயிடுச்சுங்க. இந்த பாசத்தை இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் போட்டு எப்பவுமே போட்டு விளக்க மாற்ற போட்டு கருட்டுன்னு கழுவுவோம். ஆனால் இப்போ அப்படி கழுவ போகிறதில்ல. வாட்டர் வாஷ் ஏற்கனவே இருக்குது. அதனால் எங்கள் சன் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம வாட்டர் வாஷ் போட்டு கழுவலாம்ப்பா அப்படின்ட்டாரு. அதனால் இப்போ இதை மெயின் லைனை பிடிங்கி விட்டு தண்ணியை பிடிச்சி மெல்ல என்ன பண்ண போகிறோம், தண்ணியை பிடிச்சி நிரப்ப போகிறோம். அது அப்படியே பிடிங்கிட்டா அப்படியே பிடிச்சி தண்ணி தேவையில்லை மேலே கழுவுறதுக்கு. இதுக்குன்னு கேட்டுட்டியாரா? தண்ணி பூரா பிடிங்கி விட்டுறோம் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. தண்ணி இல்லை, அதனால் இந்த ரெண்டுக்கும் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சு தண்ணி மீதி தண்ணியை பிடிங்கி விட்டுறலாம். பிடிங்கி விட்டு வாட்டர் வாஷ் போட்டு கழுவலாம். அப்பயும் தண்ணி பத்தாது. எப்படி 30 லிட்டர் தண்ணி பத்துமா கேன் கழுவ? பத்தாது தானே. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு ஏற்கனவே கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டேன். பண்ண போறோம். அந்த ஓசனை திருப்ப முடியாது பைப்பை. இல்லை, இப்போ டேங்க் திருப்பிடுவோம். தண்ணி கழி பண்ணிட்டு வெறும் டேங்க் அங்கே கொண்டு வந்துடுவேன். ரைட்டு. டேங்க் அந்த பக்கம் நிறுத்திடுவேன். அந்த பக்கம் நிறுத்திட்டு தான் கழுவுவேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏதாவது அலர்ஜி மாதிரி ஏதாவது வந்துடும். டேங்க் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்காவது க்ளீன் பண்ணிடணும். அது வந்து சிமெண்ட் தொட்டியாக இருந்தாலும் சரி, இந்த தொட்டியாக இருந்தாலும் சரி. உடனே உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடுது. இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சு என்ன பண்ணுவோம்? நீ படிச்சு உனக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு. உனக்கு படிச்சு நீ உனக்கு சொல்லி கொடுக்குற வேலையை நீ செய்ய போற. எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்ய போறேன். எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு எங்க ஐயர் இல்லை, ஏங்கண்ணே எங்க அப்பா இல்ல. உங்களுக்கு படிக்க வைக்க உங்க அப்பா இருக்கிறாரு. எப்படி நீங்க அதை ஜாலியா என்ஜாய் பண்றீங்க லைஃப். நீங்க லைஃப் என்ஜாய் பண்றதுல அதை நான் என்ஜாய் பண்ற மாதிரி நினைச்சுக்குவேன். காலேஜ்ல இப்போ ட்ரெண்டிங் என்ன நினைக்கிறப்போ, இப்போ இன்ஸ்டாகிராம்ல இதுல எல்லாம் ட்ரெண்டிங் பேர் எல்லா காலேஜ் பசங்க பொண்ணுங்களாம் அவங்க செலிப்ரேஷன் பண்ணதா எனக்கு அவ்வளவு லைக் பண்ணுவாங்க. நான் 2 காலேஜ் வீடியோ கூட எடுத்து நம்ம சேனல்ல போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்ல. ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த இடத்துல விளையாடுறது பார்க்கும்போது நானே விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும்னு வச்சுக்குவேன். ஜாலியா இருக்கும் தெரியுமா அந்த லைஃப். உங்களுக்கு தெரியாத நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த மாதிரி லைஃப். அதாவது பசங்க பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா தோல் மேல கை போட்டு விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இங்க வாடா இங்க வாடி எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த காலேஜ் லைஃப் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த காலேஜ் லைஃப் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்களாம் இப்போ தான் போயிருக்கிறீங்க. உனக்கு 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்துல என்ன எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ மனக்கசப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒன்ஸ் தான், எப்பவுமே மறக்கவே முடியாது. இப்போ நம்ம அஸ்வின் கூட இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் 10th சின்ன பையனாக இருந்தான், இப்போ பெரிய பையன் ஆகிட்டான். சார் பைத்தியக்காரனா? யாரு அவன் பைத்தியக்காரனா? நீ தான்டா பைத்தியக்காரன். தம்பி போய் பைத்தியக்காரன்னு சொல்லமாடா. என்ன பண்ணுறான், கிட்ட ஒரு 30 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டோம். பத்தாது தண்ணி. தண்ணி வேஸ்டா போற தண்ணி தான்டா. எப்படி இருந்தாலும் அப்புறம் கம்ப்ரஸர் போட்டுட்டு தான் தண்ணி பிடிக்கணும். தண்ணி பத்தாது. ஏன்னா கம்ப்ரஸர் வேற ஓல்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஓடும். ஓல்டேஜ் கம்மியா இருக்கும்ல, அந்த பிரச்சனை வேற இருக்கு. ஓகே, ஒரு 30 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டோம். என்ன பண்ண போறோம், தண்ணி அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு தண்ணி எவ்வளோ இருக்குது, காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்கு. இன்னும் அப்படி தானே இருக்குடா. டேங்க் நோத்தலாம்ல? நோத்த முடியாது. எப்படி நோத்துவேன்? என்ன 1/4 டேங்க் இருக்குது தண்ணி. ரைட். போடா செல் போடு.
தண்ணி பூரா போகட்டும். இன்னொரு பக்கெட் தான் எடுத்து வரேங்கண்ணே. அதில் பிடிச்சி வச்சுட்டேன். இரு, மாமாட்ட ஏதாவது கேன் இருக்கு. போய் மாமா கடையில் போய் எம்டி கேன் எடுத்துட்டு வா. 2 கேன் கூட எடுத்துட்டு வரையா சொல்லி எடுத்துட்டு வா. யாரும் இல்லை, போய் எடுத்துட்டு வா, போ சொல்லிக்கலாம். உள்ள பாரு, அழுக்கு பாரு. ஆகட்டும் அழுக்கு எல்லாம். இப்போ பெயிண்ட் வேற அடிச்சிட்டோம்ல. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட், ரோடு டஸ்ட் வருதுல்ல. 2 கேன் எடுத்து வா. டஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது? எடுத்து வா, 2 கேன் எடுத்து நான் சொல்லிக்கிறேன். எடுத்துட்டு வா. ஓய், ரோடு டஸ்ட் எவ்வளவு வருது? ஆமா, வருது. இல்லாம பக்கத்துல மாமா பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இது ரோடு, அது இல்லாம புழுதி அடிக்குதுல, அந்த டஸ்ட், சிமெண்ட்டுக்கு மண்ணு இதெல்லாம் வருதுல்ல. நம்ம வீடுடா. இந்த இடத்துல நான் எத்தனை நாள் தெரியுமா மேல வந்து வருத்தப்பட்டிருப்பேன். எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? எப்படா மேல காங்கிரட் போடுவோம், தளம் போடுவோம். இந்த செங்கல்லாம் யார் ஏத்துனது? இந்த கைப்பிடிச்ச ஒரு செங்கல் பூரா நீயும் நானும் அசு 3 பேர். எங்க அசு விட்டுட்ட? கரெக்டா இந்த இடத்துல இருந்து தூக்கி தூக்கி மேல போட்டு ஏத்துலையா? மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன்பா. உன்னோட வியர்வத்திலையும் உங்களோட வியர்வத்திலையும் இந்த பில்டிங்ல இருக்கு. நாளைக்கு வந்து உன் பிள்ளைங்க வந்தா கூட சொல்லலாம், நானும் வியர்வை சிந்தி கட்டியிருக்கேன் இந்த வீட்டை அப்படின்ட்டு. வாடா, உண்மையா இல்லையா? வியர்வை சிந்தி சிந்தி உழைத்த உழைப்பு இதெல்லாம். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு 12 நிமிஷம் ஒரு வீடு லென்த் போயிருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, கீழே ஒரு டீ பிரேக் குடிக்கலான்னு வந்தோம். வந்து சரி வீடியோ எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்து பார்க்குறேன், வாய்ஸ் வரல. எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சு போச்சு. ஏன்டா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்ல, மண்டை வெடிச்சு போச்சு எங்களுக்கு. ஐயோ, கேட்டால் மைக்கு தான் பிரச்சனை. மைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனை. நீ கேப்ல செல்ஃபி எடுக்க போயிட்ட, அதுக்குள்ள தம்பி வச்சு நீ செல்ஃபி எடுத்த, அதனால 59%, 5% இருக்கு, 59 இருக்குது. என்ன இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி திருப்பி ஆரம்பிக்கிறோம். கையே வலிக்குது. அந்த கேமரா பிரச்சனையே முடிஞ்சது. இது சின்ன கேமரா. ஏன் அப்படி திடீர் திடீர்னு ஓடுது? பச்சை தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்குங்கள. ஓகே, வா. நடுவு அடிக்கிறதுனா இது ஷார்ப்பாக இருக்கணும். ஆமாம், ஷார்ப்பாக தான் இருக்கு. அம்மா கை போ. ஆடா போடா, அதே தைரியம். அப்பா கழுவிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு 10 நாள் கனவு. ஏன் மைண்ட் ஓடுற? தைரியமா நாளாச்சோ, வாடா. 10 நிமிஷம் ஆகாது கண்ணவனை அடிக்கிறதுக்கு. 110 கிலோ வெயிட்டு தூக்குற இந்த சஞ்சய்க்கு அடிக்கிறதுக்கு ஆகாது, சரியா? சொல்லுங்க. தண்ணி பார்த்துக்கோங்க. ஏய், உன்கிட்ட பேசினாங்களா? அழுத்தி பிடிச்சி திரும்ப அப்படியே. என்ன நாத்தடிக்குது.
வா நீங்கள் எடுத்து போடண்டா ஒன்று சும்மா கடுப்பு வேலை கொடுத்துருக்க வந்ததுலேருந்து ஒரு வேலை செஞ்சியா சும்மா கடுப்பை கலப்பிக்கிட்டு வா இங்கே வந்து நில்ல சரியான இங்கே வா தண்ணி பார்த்துக்குங்கப்பா. ஆ ஃபுல்லாக இருக்கும் வாடா இங்கே வாடா சரி அங்கே உட்காரு பயம் மனசுல இருந்தால் போதும் வா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா வா நீ இங்கே வர வேணாம் இங்கே எக்யூப்மெண்ட்ஸில் இருக்குது அங்கே வா ஃபுல் பண்ண வேலை செஞ்ச வந்ததுலேருந்து ஏய் கம்முன்றாடே ரைஸ் தண்ணி உன்னை அடிக்கவே இல்லை நான் பயப்படாதடா பயப்படாதடா பா தண்ணி ஊற்ற மணிக்கிறான் பாருங்க என்ன ஊத்துக்கண்ணே அவனை ராவடி பண்ணாதடா டேய். நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன் மேலே தூக்கி தூக்குறா தண்ணி ஊற்ற தெரியுதா பாரு பாருங்க இது வேற அன்னைக்கு க்ளீன் பண்ணுறது தண்ணி போட்டு பண்ணிக்கலாம். விருட்டுன்னு ஊற்று பார்க்கலாம் அவரு ஆஹா அப்புறம் ஏய் அடிச்சு பாரு அடிச்சா பாரு ஏய் கம்முன்னு இருக்கடா ஊத்து நேரம் ஆகுது கழிட்டு போலாம்டா அம்மா திட்டுவாங்க. மைக்கில் தண்ணி ஆர்டர் ப்ரூஃப் தான் தெரியல வாட்டர் ப்ரூஃபாக இருக்கு. பக்கெட் எடுத்து அப்படியே ஊற்றுவியா? இல்லை ஊற்ற முடியாது தண்ணி சிந்து. அந்த குரலை வர வைங்க. குரலை வர வைங்க. வர இது அந்த குரல் பண்ணி குரல் இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பறக்குதா? அம்முன்னுடுறா தண்ணி வரல. இல்லைப்பா எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு காமிக்கலான்னு 1 ஹவர் அதுக்குள்ளே அதுக்குள்ளே வீடியோ கால் போடு. ஃபோன் பண்ணு சிரிக்கிற பண்ணுறவன் ஒன்றாவது அப்பா வீடியோ எடுக்க விட்றாண்ணா, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சொல்லுண்டு தான் இருக்கு. எங்க அப்பா கல்லுன்னு போகுது. தண்ணி முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன ஐடியா பண்றது? அம்மா கேமரா பிடிச்சி வச்சுட்டேன். ஐயோ கேமரா ஆன்லைன்டா. என்னது ஆஃப் ஆயிடுச்சு? இப்போ நீ எதாவது இப்போ அடிக்கடி வெளியே போயிடுற இல்லை, செல்ல வச்சுட்டு இங்கே எங்கேயும் எடுத்துகிட்டு போய் இல்லை. இப்போ எங்கே போன? கீழே போயிட்டு இல்லை, அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கட்டும். அவ்வளோதான் கைஸ்.
அவ்வளோதான் கைஸா. முடிச்சுட்டுங்களா ஒரு விளாகுக்கு ஒரு மைக் போயிடுச்சா? ஏய் உன்கிட்ட பேசினானா? உன்கிட்ட பேச்சே கிடையாது, பீச்சு தான். கண்டாச்சு. தண்ணி தீர்ந்து போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, கடைசியில் கம்ப்ரஸரே போட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. கம்ப்ரஸர் போட்டு தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சு அந்த கானே எடுத்துட்டு வா. கடைசியாக கிளைமேக்ஸில் தண்ணி தீர்ந்து போச்சு. எப்பயும் பிடிச்சி 60 ஒரு 100 லிட்டருக்கு பிடிச்சி வச்சுட்டேன். டேங்க் ரொம்ப டஸ்ட் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அந்த பைப் எடு. சட்டே போச்சு. மைக்குள்ள நனைஞ்சு போச்சு. ஓகே, எப்படியே ஊற்றிட்டு போ. இந்த ஒரு விளாக் எடுக்கிறதுக்குள்ள நான் கேமரா எல்லாத்தையும் நினச்சி போடணும்னு இருக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறது, ஒரு விளாக் எடுக்கிறதுக்குள்ள இந்த மைக்கை நினச்சி என்னென்ன சித்திரவதை பண்ணுறேன் பாரு. இந்தா நாட்டிக்கா, சும்மா தான் இருக்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. தூக்க முடியுதா பாரு. நீ தூக்கிறியா? அத்தரலாம் எல்லாத்தையும் வேலை வச்சு ஏமாத்தியும் தெரியுது. உள்ள விட்டு வச்சிரு, உள்ள உள்ளோட. என்ன வேலை செய்யற உனக்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கல. புடியுந்தா புடியதா உடச்சிட்டு அப்புறம் என்ன சொல்றது? கழட்டி போடுற நீ கழட்டி போட ஒரு வேலை தெரியுது, ஒரு வேலை உருப்படியா பண்ற. டேய் பேசாதடா. ஒண்ணுமே இல்லை. இப்போ யார் உடைச்சான்? ஏய் சும்மா நான் கத்துற வரலாம் வேணாம். காய் சூப்பர் தான். நான் திட்டினேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லை, 2 மைக் இருக்கு, நான் கேட்க தெளிவா. உடனே அப்படி அழுகுறோம் ஒரு நேரத்தில். அப்படியே அப்பா அப்படிங்கிறான். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் பேசுறதே கேட்காதா? மைக் மட்டும் பிடிங்கன்னா மொத்தமாக ஒன்றுமே கேட்காது. பேர் சொல்லி சொல்லிட்டா அவளுக்கு அனுப்பிச்சு விட்றேன். எந்த சுவிட்ச் போட்டு வைக்கண்ணே? ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆஃப் பண்ணாலும் கம்ப்ரஸர் ஒரு வேலைக்கும் லைக்கில் போ. நீ எல்லாம் எங்கே போய் படிச்சு என்னது? வாழ்த்து வாடாங்கிட்டு அவ்வளோதான். ஓகே டன் பண்ணாங்கப்பா. ஒன்று நீ கிழிக்க வேணாம் போ. நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத நீ தான். உள்ள போகிறேன். நான் உள்ள போட்டா? இல்லை நீ எல்லாம் உள்ள வந்தால் உடஞ்சி போயிடும். போய் துடைக்கிறதுனால துணி வாங்கிட்டு வரணும். நீங்க ஒரு சொல்லிவா புதுசு ஒன்று இருக்கும். இந்த ரூம்லயே அது ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வா. புதுசு இருக்கும் பாரு. உள்ள போயிடலாமா? கல்யாணம் பண்ணா எவ்வளவு
இங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க. என்ன அழுத்தி பிடிச்சா திரும்புங்க அண்ணா அது தண்ணி வேஸ்ட் ஆகுதுல்ல. காரில் வருது guys. பைதா நான் வர்றேன், கொஞ்சம் டேக் உருட்டுவான். போய் ஏன்டா இவங்க போதுவா அதெல்லாம் போகாது. போதும்னு நினைக்கிறேன். போதும் போதும் என்னது? கழுவுனது. ஆஹா. ஆ இதெல்லாம் பெரிய இதெல்லாம் உப்பு அழுக்கு ரொம்ப அழுக்கு வராததால எடுத்துட்டு இருக்கிறேன். ஆஹா என்னது சும்மா வாயெல்லாம் ரெண்டு பேர்த்து இருக்கு. ஒரே பாருங்க கைஸ். இங்க தண்ணி வருது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கு பா. ப்ரஷ் குடுறா. அப்பாக்கு ப்ரஷ் கேட்குறேன். இப்போ பாப்பா தொங்கிட்டு இருந்துச்சு. புதுசு இப்போ நீயும் என்ன இன்னைக்கா காலைல காலைலையா? காலைல அப்புறம் வாங்கிட்டு வருவேன். காலையில சொல்லணும். காலைல வெள்ளை கலர்ல இருக்கு. அடிக்கா பேசுறத அழுக்கு போதாமாங்க. அடி அதை அடிச்சுட்டு அட்ரா அட்ரா இதா இப்படி என்ன கவர் பண்ண மாட்டேன். அப்பா சிவா வச்சிரும்பா. அவ்வளோதான் வச்சாச்சு. அதான் ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுடா. சொல்லு சொல்லு. நான் கன் மாதிரி கழிந்து வந்துருப்பேன். என்ன
பா போய் கம்மன் இருக்கவா போதும் நினைக்கிறேன்பா. ஐயோ அப்பா தான் திட்டு, நீ தான் திட்டாங்க. என்னது இயற்கை இயற்கை அழைப்பா உனக்கு வருதோ? சரி மூடு உண்டை காட்டினா பாருதோ. ஏன் இப்படி பண்ற? என்னது புடிச்சிட்டு தான் நான் புடிச்சிட்டு தான் இருக்கேன். பாரு காலை வச்சு புடிச்சிட்டு தான் இருக்கேன். டேய் ஒன்னும் உன்ன மாதிரி ஒன்னும் அந்த மாதிரி பைத்தியக்காரலாம் இல்லை. ஏய் படா வீடியோ வேலை உங்களுக்கு தெரியுதா? போ போ வந்துருச்சு வாங்கடா. கைஸ் எங்க வராரு? உப்பு மல்லா வா எப்பா டேங்க் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கோம். அடி அழுத்தி பிடிச்சி வச்சு போச்சுடா. அமுத்தம்மா அத்த கையில் போகிறதான். ஆட்டுங்க ஆட்டுங்க. அவ்வளோதான் தொடச்சாச்சு. ஏய் துணி துணி ஒன்று எடுத்துட்டு வாங்க. போதும்பா துணியை தொலைக்கிறீங்க. ஆமாம் நான் கிளம்புறதா வண்டி எடுத்துட்டு இருப்பா யாரும் முடிச்சு போப்பா. ஃபினிஷ் ஆயிடுச்சு கிட்ட கிட்ட. ஓகே வேலை முடிஞ்சது. என்ன சொல்றீங்க?
ஓகே ஓகே சீன் போடுறேன் கைஸ். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. என்ன பண்ணுறோம்? தண்ணி எடுத்து விட போகிறோம். என்ன பண்ண இதெல்லாம் கழுவி விடணுமா? நான் பார்த்துறேன். நீ பார்க்க வேணாம், நானே பார்க்குறேன். இல்லை வா. இது ஓடணும். இது கழுவி விடாரு, கழுவி விட்டு பாருங்க. பூரா மண்ணா பண்ணிட்டான். அப்படியா? 50 லட்சத்துக்கு 1 ரூபா கம்மியாக கூட தர மாட்டேன். பார்த்துட்டு கூப்பிடு. ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு கடைசி நீ முடிச்சு போயிரு. புடி கை வலிக்குது. பா கேமரா பிடிக்கணும் பா. முடிக்கலாம். கேனக்கெல்லாம் காமிச்சியா? ஒரு லாக் எடுத்து காமிச்சு முடிச்சியா? என்ன உள்ளே காமிச்சியா? கைஸ் திட்டுறாங்க கைஸ். கைஸ் திட்டுவாங்க கைஸ். பாருங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு. வணக்கம் நண்பர்களே, எல்லா வேலையும் கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக முடிச்சாச்சு. ஓகே, உள்ளே காமிச்சிரு. பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்களா? சூப்பராக ஆயிடுச்சா? இன்னைக்கு காலையில் ஒர்க்கு முடிச்சாச்சு. ஏங்க பொங்கல் லீவு, உங்கள் வீட்லேயும் டேங்கெல்லாம் கழுவுலாம் சொல்லுங்கள். நான் வந்து கழுவ மாட்டேன். உங்கள் வீட்டு கணவன் கண்டிப்பாக கழுவி கொடுத்துருவாங்க. நன்றி, பாய் பாய். விளாக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். இது முதல் என்னுடைய விளாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, பாய் பாய், டாட்டா. மறக்காமல் நம்ம நாமக்கல் டிரைவர் கப்பல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். பாய் சொல்கிறா. பாய். பாய் கைஸ். பாய் பாய் பாய்.